பலியை அல்ல, சடங்கை அல்ல, சட்டத்தை அல்ல, இறைவன் விரும்புவது இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் வாழ்வாக்குவது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது சட்டத்தை அல்ல, சடங்கை அல்ல, பலியை அல்ல, மாறாக இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் வாழ்வாக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். யூத சட்டத்திலே பலி என்பது ஒரு சடங்காக பார்க்கப்பட்டது. எனவே அவர்கள் சடங்கிற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சட்டத்தினால் வரக்கூடிய உண்மையான கருப்பொருளை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் மேலோட்டமான கருப்பொருளை மட்டுமே அவர்கள் வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டமானது மக்களை அடக்கி ஒடுக்கவும் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக யூத சட்டத்திலே 36 வகையான செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் இயற்றியிருந்தார்கள். அவை நடவு செய்தல், உழுதல், அறுவடை செய்தல், அதை சேகரித்தல், பிரித்து எடுத்தல், புடைத்தல், வரிசைப்படுத்துதல், சுத்தம் செய்தல், அரைத்தல், வடிகட்டுதல், பிசைதல், ஒருங்கிணைத்தல், சமைத்தல், வெட்டுதல், துடைத்தல், அட்டையிடுதல், சீவுதல், சாயமிடுதல், பிரித்தல், நெசவு தொழில், கட்டுதல், அவித்தல், தைத்தல், குடித்தல், பொரித்தல், கொல்லுதல், தோல் உரித்தல், குணப்படுத்துதல், பாதுகாத்தல், மதிப்பெண் பெறுதல், எழுதுதல், அழித்தல், கட்டுதல், நடுதல், இடித்தல், தீயை அணைத்தல், தீயை பற்ற வைத்தல் என்று சொல்லி 36 வகையான செயல்களை செய்யக்கூடாது என்று யூதர்களுடைய சட்டத்திலே எழுதியிருந்தார்கள். அவ்வாறு இருந்த அந்த சூழ்நிலையில்தான் இயேசுவின் சீடர்கள் வயல்வெளியாக நடந்து செல்கின்ற பொழுது கோதுமை கதிர்களை கொய்து உண்டார்கள். அதை பார்த்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஓய்வு நாளிலே இது செய்வது சட்டத்திற்கு ஒரு புறம்பான செயல். எனவே அவர்கள் அதை அவ்வாறு செய்வதை பார்த்தும் ஆண்டவர் இயேசு அவர்களை கண்டிக்காமல் அவர்களோடு சேர்ந்து ஜால்ர அடிக்கிறாரே என்று மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சாடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஆண்டவர் இயேசுனுடைய பதில், நான் விரும்புவது இரக்கத்தை பலியை அல்ல, மாறாக இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்பதை தெள்ளத் தெளிவாக பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு சொல்லி அவர்களை வாயை அடைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கடவுள் விவிலியத்திலே தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும், அதாவது தொடக்க நூலிலிருந்து இறுதி திருவெளிப்பாடு வரைக்கும் கடவுளுடைய இரக்கம் விவிலியம் முழுவதும் பரவி இருப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக எண்ணிக்கை நூலில் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனுக்கு எதிராக பலவிதமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாகால் தெய்வத்தை வழிபட்டார்கள். மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை அவர்கள் சரியாக கடைபிடிக்காமல் இருந்தார்கள். இவ்வாறு எல்லா சூழ்நிலையிலும் யாவே இறைவன் இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் கொண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்களை பாலும் தேனும் பொழிய கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். இது யாவே இறைவன் இஸ்ராயல் மக்கள் மீது கொண்ட இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போலத்தான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வசனத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை யூத சட்டப்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி இயேசு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் மீது இரக்கம் கொண்டு இனிமேல் பாவம் செய்யாதீர் என்று மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறை வசனத்திலே வரக்கூடிய அந்த நல்ல சமாரியர் உவமையிலே கள்வர் கையில் அகப்பட்ட அந்த ஒருவர் கொற்றியரும் கொலையருமாக
சாலையின் ஓரமாக படுத்து கிடக்கின்ற பொழுது அங்கே வரக்கூடிய ஆசாரியனும் குருவும் அப்படி விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை. நல்ல சமாரியர் அந்த மனிதர் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிர் விடக்கூடிய அந்த தருணத்திலும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு தன்னுடைய கொடிய வேதனையின் மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஒரு சில நேரங்களில் நாம் நினைப்போம், நாம் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், ஆனால் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் பொய் சொல்கிறார்கள், திருடுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு உயர்ந்து கொண்டே இருக்கிறது நினைப்போம். ஆனால் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார். மகனே, மகளே, நீ இன்றைக்கு மாறுவாய், நாளைக்கு மாறுவாய் என்று சொல்லி இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாமும் அன்றாட வாழ்க்கையிலே பிறர் குற்றங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது அதை அவர்கள் திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுப்போம். அவர்கள் மீது இரக்கம் கொள்வோம், அவர்களுக்கு நல்வழி காட்டுவோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது இறைவன் விரும்புவது பலி அல்ல, இரக்கத்தையே. எனவே நாமும் பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.